Hello guys, welcome back to Panda Ideas channel. So இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீட்டிலே எப்படி கலர் பேப்பர் வச்சு ட்ரீ பண்ணுறது தான் பார்க்க போகிறோங்க. ஸோ தேவையான பொருள்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ கோல்டன் கலர் வந்து நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. இன்னொன்று கலர் வந்து உங்கள் இஷ்டம், எதனா வேணும்னா என்ன கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் க்ரீன் கலர் பேப்பர், வெறும் கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன், க்ரீன் கலர். ஸோ அது ஒரு 4 பேப்பர்ஸ் கிட்டே எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து தெர்மாக்கோல் பீன்ஸோ பால்ஸோ சொல்லுவாங்க. நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க, மல்டி கலரில் வாங்கிக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரீயை டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் CD எடுத்துக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட CD இல்லைனா கார்ட்போர்டு யூஸ் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்கேல், அப்புறம் சார்ட் எடுத்துக்கிறேன். இந்த சார்ட்டை வச்சு தான் நம்ம கோன் ஷேப்பில் மாற்றிக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு சார்ட் எடுத்துக்கிறேன். அப்புறம் இது எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்கு ஒரு நைஃப், அப்புறம் ஓட்டுறதுக்கு க்ளூ, அப்புறம் டேப்பும் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி இப்போ ட்ரீ பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நான் சார்ட் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த சார்ட்டை வந்து நம்ம கோன் ஷேப்பில் வந்து இப்போ அதை வந்து உருட்டி கோன் ஷேப்பில் வந்து ஆக்கிக்கலாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க பாயிண்ட் வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷார்ப்பான சைடில் வந்து கேப் வராமல் இருக்கும். ஸோ அப்புறம் இதை டைட்டாக டேப் வச்சு நான் வந்து ஒட்டிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த கீழே இருக்க சைடை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு சின்ன ட்ரீயாக வேணும்னா நீங்கள் சின்ன ட்ரீ அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இவ்வளோ சைஸ் ட்ரீ வேணும்னு சொல்லிட்டு அதனால் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் சார்ட்டும் பெருசாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அடுத்து இது என்ன பார்த்திங்கன்னா, சார்ட்டை வந்து நான் வந்து ரோல் பண்ணி பைப் ஷேப்பில் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரீ வந்து ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அது தேவையான அளவு அப்படி நான் கட் பண்ணிக்கிறேன். இதில் எந்த மெஷர்மெண்ட்டும் எடுக்கலை நான். அதனால் நீங்கள் பண்ணும்போது இதுமாதிரி உருட்டி பைப் ஷேப்பில் வந்து உருட்டி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி லீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கலர் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா, க்ரீன் கலர் பேப்பரை வந்து நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை, உங்களுக்கு லீவ்ஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ அதுமாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே பண்ணுறேன், அப்போ தான் அது பார்க்க பெருசாக வரும், அப்புறம் கேப்ஸ் இல்லாமல் வரும்ன்ட்டு பெருசாக நான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் இதே சைஸில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாரோட சைஸும் நீங்கள் கரெக்டாக ஒன்று பண்ணிங்கன்னா, ஸோ அதனால் அப்படியே மெஷர் பண்ணி இதே மாதிரி 6 பீசஸ் நான் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வேணால் 7 கூட செஞ்சுக்கோங்க. ஏன்னா சிலது வந்து தப்பாக வந்துருச்சுன்னா, ஸோ எதனா ஒன்று தப்பாக செஞ்சிட்டிங்கன்னா இன்னொன்று வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. அதனால் 6 or 7 செஞ்சுக்கலாம். நான் வந்து 6 செஞ்சுக்கிறேன். ஆனால் 6 தேவைப்படாது, 5 தான் தேவைப்படும். இதனால் மிஸ்டேக் எதனா வந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் சொல்லி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து கட் பண்ணி வச்சதை வந்து எப்படி பண்ணணும்னா,
அதையும் நம்ம டெக்கரேட் பண்ணணும் கீழே. ஸோ அது மட்டும் அதோடய சைஸ் மட்டும் காமிக்கிற பாருங்க. இப்போ கீழே மட்டும் நம்ம ஒட்ட போகிறோம், அதனால் பார்த்து கரெக்டாக ஒட்டி கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இதை பண்ணும் போது நான் கேமரா சரியாக பார்க்காதனால நான் பின்னாடி வச்சு பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பைப் ஷேப்பில் வந்து வர வச்சு நீங்கள் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை கவர் பண்ணிங்க. ஏன் மேலே பண்ணோன்னா அது உள்ளே போயிடும், அதனால் அது நம்ம தேவையில்லை, கீழே மட்டும் தான் தேவை. அதனால் கீழே மட்டும் கரெக்டாக பண்ணி அடுத்து இப்போ இதை ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிட்டேன். ஸோ அந்த பைப்பை உள்ளே ஒட்டும் போது ஹாட் க்ளூ யூஸ் பண்ணுங்கள், கீழே ஸ்டாண்டுக்கும் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த தெர்மாக்கோல் பீன்ஸோ பால்ஸோ வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏன் மல்டி கலரில் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது கிறிஸ்மஸ் ட்ரீயில் இருக்க பால்ஸ் மாதிரி அழகாக வரும்ன்றதுக்காக. இதை நீங்கள் ஒட்டி பாருங்கள், கடைசியில் சூப்பராக வரும். அண்ட் இது நீங்கள் ஒன்று ஒன்றா கம் வச்சு ஒட்டாதீங்க. ஸோ ஒரு கிண்ணத்துலேயோ இதெல்லாம் இது ஃபெவிகால் ஊற்றிட்டு நீங்கள் அந்த பால்ஸை தொட்டு வச்சிங்கன்னா அது ஃபுல்லாக அழகாக கவர் ஆகிடும். அதனால் டைம் உங்களுக்கு மிச்சமாகும். ஸோ நான் அதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிடுறேன். தாங்க எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துக்கிட்டாச்சு. கடைசியாக உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் அங்கே இந்த வீடியோ முடிய போகுது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் சென்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இமெயில் இருக்குது, இமெயிலில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனியாக வீடியோவோ இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணலைனா ஆன்டி இண்டியன், ஷேர் பண்ணலைனா ஆன்டி இண்டியன், கமெண்ட் பண்ணலைனா ஆன்டி இண்டியன், சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ஆன்டி இண்டியன், பெல் சிம்பல் அமுக்கலைனா ஆன்டி இண்டியன்.